நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை. இந்த லக்ஷ்மியைங்கிற நாமத்தை நம்ம எடுத்துட்டோம்னாலே பகவானிடத்துல லட்சணம் சேர்ப்பவள் அர்த்தத்தை கொடுக்கிறது. இதை நம்ம அனுபவிக்கணும்னா பராசர பட்டரினுடைய ஸ்ரீ குண ரத்ன கோஷத்தை அனுபவிக்கணும். இதுல சொல்ற அபாங்கா பூயாம்சோ எதுபரி பரம்பிரம்ம ததபூத் அமீயத்ர த்வித்ர சதசத மகாதிஸ்ததராத் அத ஸ்ரீ ராம்நாய ததுபய முஷம் ஸ்வாம் பிரணிஜகோ பிரசஸ்திஸ்தாராமியோ எதபிச்ச புரி கோஷ கத்தனம். ரொம்ப அழகா இருக்கிற இதனுடைய பதபதார்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா மகாலட்சுமி தாயாரினுடைய அந்த கட்டாட்சம், அந்த அனுகிரகமானது எல்லோருக்கும் கிடைக்கிறது. அந்த அனுகிரகமானது கோட்டியில ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம ஒரு கிராமத்துக்கு அரசராயிடுவோமா. இதுவே 1000த்துல லட்சத்துல ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம ஒரு குறுநில மன்னனா ஆயிடுவோமா. இதுவே 1000த்துல ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம மிகப்பெரிய சக்கரவர்த்தியாவே ஆயிடுவோம். இதுவே 100த்துல ஒரு பங்கு கிடைத்ததுன்னா நம்ம தேவாதி லோகங்களையே ஆழக்கூடிய திறமை நமக்கு வந்துடுமா. இதுவே 50ல ஒரு பங்கு நமக்கு கிடைத்ததுன்னா நம்ம தேவேந்திரனாவே ஆயிடுவோம். ஆனா 10ல ஒரு பங்கு கிடைத்ததுன்னா பிரம்மாவாவே மாறிடுவோமா. ஆனா எந்த மகாலட்சுமி தாயாரினுடைய கட்டாட்சமானது எவனுக்கு முழுமையா கிடைக்கிறதோ அவனே ஸ்ரீமன் நாராயணனா மாறி மகாலட்சுமி தாயார் பக்கத்திலேயே வாசம் செய்வான்னு ரொம்ப அழகா சாதிக்கிறார். இதன் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மகாலட்சுமி தாயார் மங்களம் மங்களானாம், மங்களகரமான வஸ்துவுக்கும் மங்களம் சேர்ப்பவள் நமக்கு புரியுது. பாகவதம்னு சொல்றதுக்கும் ஸ்ரீமத் பாகவதம்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா. அந்த ஸ்ரீங்கிற ஒரே ஒரு வார்த்தையே மங்களம் சேர்க்கிறது. நாராயணன் ஸ்ரீமன் நாராயணன். இப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயார் எங்க இருக்கா? கமலாலயாயை. இப்படி கமலாலயத்துல இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி தாயை நான் நமஸ்கரிக்கிறேன். நமோஸ்து லக்ஷ்மி கமலாலயாயை.